கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை எதிரில் வரலாறு காணாத உரம் விலை உயர்வை கண்டித்தும், விவசாயிகளின் பயிர் கடன்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகேஷ் முன்னிலை வகித்தார். தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன், மாநில துணைத் தலைவர் லகுமையா விளக்க உரை ஆற்றினார்கள். அப்போது ஒன்றிய அரசின் ரசாயன உரங்கள் விலை உயர்வை உடன் ரத்து செய்ய கோரியும், மாநில அரசு கூட்டுறவு பயிர் கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். மேலும் மாவட்ட செயலாளர் பழனி, மாவட்ட பொருளாளர் ராஜு, தென்னை விவசாயிகள் சங்கம் மாவட்ட செயலாளர் ராமசாமி, மாநில குழு வெங்கடாச்சலம், மாவட்ட செயலாளர் பிரகாஷ், பால் சங்கம் மாவட்ட செயலாளர் அண்ணாமலை, மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி, அடிமனை பயனாளிகள் சங்கம் மாவட்ட செயலாளர் அனுமப்பா, மாநில குழு சின்னசாமி, மாவட்ட செயலாளர் குமரன், வீசா மாநில குழு கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட குழு ராஜரெட்டி, மாநில குழு ஜெயராமன், விதோசா மாவட்ட தலைவர் கண்ணு, வீசா மாவட்ட குழு கோவிந்தன், மாவட்ட குழு கடல்வேந்தன், மாவட்ட குழு ராஜா மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். அனைத்து வங்கிகள் கடனையும் 2006 தள்ளுபடி செய்த மொத்த இளைஞர்களுக்கு 4000, கேஸ் சிலிண்டர் 6 வருஷத்துக்கு இப்படி அடுக்கடுக்காக சொல்லி நம்ம வரமாட்டோம் ஆட்சின்னு சொல்லி அள்ளி கொடுத்து விட்டு ஜனங்கள் நம்பி வாக்களித்த ஜனங்களுக்கு இன்னைக்கு நாமம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டை ஆழ்ந்த முதலமைச்சர்களே மிக மோசமான முதலமைச்சர் என்று நம்பிதான் ஒரு சினிமாக்காரனை நம்பி நான் பின்னால் போகக்கூடாது என்ற ஒரே கொள்கைக்காக தான் நம்முடைய இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இப்போ அந்த விஜயுடைய முதலமைச்சர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.